இயற்கையின் இசை அருமையாக இருக்கிறது. இப்போ டென்ட்டு அவங்ககிட்ட கேட்கலாமா சாப்பாடு? ஆமாம், சாப்பாடு மட்டும் கொடுங்கண்ணே அப்படின்னு கேளு. காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஓடி மட்டும் மழை வரும் போது இல்லை, கிளைமேட் அப்படி தான் தெரியுது. நல்லா எல்லாம் மேலே எல்லாம் கருமேகமாக இருக்குது பாரு. நம்மளுடைய டென்ட்டுக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு அவர் டென்ட். அப்பா, இதுதான் டென்ட்டுக்குள்ளே இருந்து வியூ. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து வியூ பாருங்கள். எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் கொண்டு வரலைங்க. இயற்கையின் அருமையான படைப்புகளை இளநீர், அமிர்த பானம் வீட்டில் நானே சீவிட்டு வந்துட்டேன். தண்ணி அப்படியே மேலே பொங்குது. ஆஹா, வரும் போல். நீங்கள் எந்த ஊருக்கா? கொட்டக்குடியா? குரங்கணியா? சரி சரி.
இந்த வருஷம் சீக்கிரம் காஞ்சு போச்சு வெயிலுக்கு. இந்த வருஷம் சீக்கிரம் காஞ்சு போச்சு. போன வருஷம் இதே டைமில் வந்து தண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இந்த வருஷம் மழை இல்லை. இந்த வருஷம் மழை நல்லா போயிடுச்சு. அங்கே பயங்கரமாக மழைக்கா. அப்படியா? எங்கள் ஊரில் வைகையெல்லாம் வந்து கொடுலார்பட்டி. அங்கே எங்கள் ஊரில் வைகையெல்லாம் வந்து சரியான தண்ணி. கொடுலார்பட்டி, வீரவாண்டி, கண்டமனூர் அந்த போகிற வழியில் தேனியிலேருந்து. டீயா? அப்படியா? இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இங்கே போடிமெட்டில் தீ போயிட்டு இருந்துச்சு. போடிமெட்டில் அணைஞ்சிருச்சு இல்லையா? அப்படியா? இங்கே போடிமெட்டிலையும் அடிக்கடி தீ பிடிக்குதுல்ல, அது என்னது வச்சு விடுறதா? எதுக்கு அப்படி பண்ணுறாங்க? பிடிக்க மாட்டாங்களா? ஓ, போதை செடிக்கா? இல்லை, அது அப்புறம் ஃபாரஸ்ட்காரங்க பிடிக்க மாட்டாங்களா அவங்கள? ஆமாம், ஏதோ டென்ட்டு போட்டதுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ லக்கிங்கிறது வந்து சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். உச்சி வெயிலில் வந்தோம். எங்கேடா தண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்னு டென்ட்டு போட்டோம். வெயிலில் போடுறோமே நினச்சேன். டென்ட்டு போட்டு முடிஞ்சு 10 நிமிஷத்தில் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ தூரிகிட்ருக்கு. ஆஹா, இது வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். குரங்கணி யாரோடைய சத்தத்தை கேளுங்க. இந்த சத்தத்துலேயே நம்ம வந்து அப்படியே மெய் மறந்து போயிடலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த போடி அந்த ஏரியாவில் வந்து இந்த அத்தி வந்து அதிகமான விளைச்சல். இது வந்து இங்கிலீஷில் சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டனில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த சில்க் காட்டன், இன்னொன்று வந்து செடி மாதிரி வரும். இந்த அத்தி வந்து மரத்தில் வரும். இதுதான் மரம். மேலே வந்து அதோட விதைகள், அத்தியோட விதைகள் வந்து தொங்குது பாருங்கள். அந்த விதை வந்து காஞ்சு வெடித்து இதுதான் காஞ்சி வெடித்து இந்த அத்தியெல்லாம் வந்து வெளியே வரும். அதை வந்து இவங்க வந்து விவசாயிங்க வந்து அதை பொறுக்கி அதை கலெக்ட் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி வெயிட் போட்டு விற்பாங்க. இந்த மெத்தைகள் அந்த தயாரிப்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அவ்வளோ ஹீட் ஆகாது. அதனால் இந்த பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அத்தி இருக்கு இல்லையா, இதில் செய்யக்கூடிய மெத்தையை வந்து தூங்கினா உடம்புக்கு நல்லது. இயற்கையின் இசை.
அருமையாக இருக்கிறது. இந்த இசையை உலகத்தில் யாருனாலும் கம்போஸ் பண்ண முடியாது, இயற்கையை தவிர. Very good, very good. போங்க போங்க. இதுதான் அந்த பருத்தி விதை. இது வந்து ட்ரை ஆகி முத்தி அந்த உடஞ்சி அந்த பருத்தியெல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இதை தான் அறுவடை செஞ்சு பையில் போட்டு கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. எருமை மாடு இப்பெல்லாம் பார்க்க முடியறதில்ல. எருமை மாடை ரொம்ப ரேராக தான் தென்படுது. இதில் எவ்வளோ பருத்தி இருக்கு பாருங்க ஒரு விதையில். ஒரு விதையில் எவ்வளவு அத்தி இருக்கு. சில்க் காட்டன். எவ்வளோ வைப்ரண்ட் கலர். awesome. நேச்சர்ஸ் கிரியேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வரும்போது இருந்த வெதருக்கும் இப்போ இருக்கிற வெதருக்கும் சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. அது வரும்போது வெயிலில் வேர்த்து விறுவிறுக்க வந்தோம். இப்போ உண்மையை சொன்னால் குளிருது. இடி சத்தம் கேட்குதா? கருமேகம் தெரியுதா? இங்கே அந்த பருத்தியெல்லாம் அறுவடை பண்ணி மூட்டை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுங்கெல்லாம் பிஞ்சுங்க. இதில் பருத்தி இருக்குமான்னு தெரில. ஆனால் காஞ்சாதான் நல்லா அதில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். இது பச்சையாக இருக்கிறதுனால இதில் அவ்வளோவா இருக்குமான்னு தெரில. மேபி இது வந்து வெயிலில் காய வச்சா பருத்தி அதிகமாக கிடைக்குமான்னு தெரில.
யானை வர போகுது. யானை இரங்கல் டேம்ல